காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு வானிலை நடுவம் அறிவுறுத்தல். தமிழக மீனவர்கள் 3 பேருக்கு இலங்கை நீதிமன்றம் தலா 1.5 கோடி ரூபாய் தண்டம் விதித்ததற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் அவரது படத்திற்கு அமைச்சர்கள், மேயர் உள்ளிட்டோர் மரியாதை. தமிழகத்தில் காற்றாலை மின் உற்பத்தியை மேலும் 25 விழுக்காடு அதிகரிக்கும் வகையில் புதிய கொள்கையை வெளியிட்டது தமிழக அரசு. கேமா குழு அறிக்கை மற்றும் பாலியல் புகார்கள் குறித்து விசாரிக்க சிறப்பு அமர்வு அமைக்கப்படும் என கேரள நீதிமன்றம் அறிவிப்பு. துறை ரீதியான முழு தகவல்களை தெரிந்து கொண்டு குற்றச்சாட்டுகளை முன்வைக்குமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலடி. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களை தமிழக மாணவர்களுக்கே வழங்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்த விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த சிற்பி ஜெய்தீப் ஆப்தே கைது. கர்நாடகாவில் அரசு பேருந்து மீது தனியார் பள்ளி பேருந்து மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழப்பு, 4 பேருக்கு கால்கள் துண்டான பரிதாபம். சிங்கப்பூருக்கு எதிரான 20 ஓவர் போட்டியில் 10 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழப்பு. குறைந்த ஓட்டங்களை எடுத்த அணி என்ற பெயரை பெற்றது மங்கோலியா.